ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி வெங்காயம் மட்டும் வச்சு ஒரு அஸ்தலான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுவும் இது பேச்சுலருக்கான பர்ஃபெக்ட் ரெசிபி. மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துப்போம். அடுத்து பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிப்போம். இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரேவி பதத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து மசாலாவோட சிக்கன் பிரண்டு வர மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும், சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். சிக்கன் நல்லா வெந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை மேலே தூவி இறக்கிட்டா அசத்தலான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த கிரேவியோட இட்லி, தோசை, சப்பாத்தி எதோட வேணாலும் மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன ரெசிபி செய்யலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க.